ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 400 கிராம் கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் செஞ்ச மசாலா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டு மேரினேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு வச்சுடுங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஸ்டார் அன்னாசி, பட்டை தாளிப்போடு ஆட் பண்ணிவிடுங்க. பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிடுங்க. 3 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பச்சை மிளகா 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. முந்திரி ஆட் பண்ணுங்க. ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ண புதினாவை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. தட்டு போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. மேரினேட் பண்ண மட்டனை அது கூட சேர்த்துருங்க. 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு ½ லெமனை பிழிஞ்சிடுங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கறி வேகிறதுக்காக ஒரு 4 விசில் குக்கரில் விட்டுருங்க. 4 விசில் வந்ததும் 2.25 கப் அரிசிக்கு 3.25 கப் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்தவுடன் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போடாமல் மூடி வச்சுடுங்க. அரிசிக்கு மேலே ஒரு லேயர் தண்ணி இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போடாமல் தட்டு போட்டு மூடிட்டு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடும். பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.